1:17. நித்தியமும் அழிவில்லாமையும் அதிர்சனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அதனால கர்த்தரை ஆராதிக்கும்படியாக ஒரு சமூகத்துல நாம் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட ஒரு தேவனாக இருக்கிறார் என்பதுதான் இங்கே தீமோத்தேயுல நாம் வாசிக்கிற ஒரு பகுதியாக இருக்கிறது. அவர் நித்தியமும் அழியாமையும் அதரசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களும் உண்டாவதாக. நம்முடைய தேவன் சதா காலங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறார். அவர் நித்தியம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் அழியாமை உடையவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா. அவருக்கு தோற்றமும் கிடையாது, முடிவும் இல்லை இல்லையா. அவருக்கு தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை, என்றென்றும் இருக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் என்ன செய்யறோம்? நல்ல ஆராதிக்கும்படியாக நாம் என்ன செய்யறோம்? கூடி கொண்டிருக்கிறோம். அவர் நித்தியம் உள்ள ஒரு தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது, இப்பொழுதும் மறந்துடக்கூடாது என்பதற்காக அவருடைய நினைவு கூறும்படியாக நாம் என்ன செய்யறோம்? ஒரு சமூகத்தில் என்ன செய்யறோம்? கர்த்தரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். அவருடைய நினைவு கூறும்படி இது செய்து வாருங்கள் என்று சொன்னார் இல்லையா. ஒவ்வொரு வாரம் நம்ம கர்த்தரை கூடி ஆராதக்கூடிய நோக்கம் என்ன? நம்முடைய தேவனை நாம் என்ன செய்கிறோம்? நினைவு கூறுகிறோம். நினைவு கூர்ந்து அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நாம் என்ன செய்ய ஒரு விஷயமாக நாம் என்ன செய்கிறோம்? நினைவு கூறுகிறோம். அவர் நித்தியமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் அழியாமை உடையவராக இருக்கிறார். அதர்சனம் உள்ள தேவனாக ராஜாவாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் ஒருவரே ஞானமுள்ள தேவனாக இருக்கிறார். அவருக்கு நிகரான ஒரு தேவன் இந்த பூமியில எங்குமே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். அதனால அங்க ஒருவரே என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை இந்த வேதத்திலே நாம் என்ன செய்யணும்? பார்க்கிறோம். அவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்? அவர் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறார். இதுவும் சதா காலங்களும் அவருக்கு என்னது மகிமை உண்டாவதாக என்று நாம் பார்க்கிறோம். சதா காலங்களும் ஆராதனைக்குரியவர் நம்முடைய தேவன். சதா காலங்களுக்கும் துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரராக உள்ள தேவன் நம்முடைய தேவன். அவரே கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் உடையவராக இருக்கிறார். ஆராதனைக்கு பாத்திரராக இருக்கிறார் இல்லையா. அப்படிப்பட்ட தேவனை நாம் என்ன செய்யறோம்? இந்த சிந்தனையோட நாம் என்ன செய்வோம்? கர்த்தரை ஆராதிக்கக்கூடியவர்களாக நாம் அவருடைய சமூகத்துல கூடி வந்திருக்கிறோம். அவரை ஆராதிக்க முடியாது கூடி வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? முன்குறித்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவரை சும்மா சாதாரண நிலைமையில் அவரை ஆராதிக்க முடியாது. அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறா மட்டும் என்ன செய்ய முடியும்? கர்த்தரை ஆராதிக்கக்கூடியவர்களாக ஒரு தகுதியை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஏற்படுத்துகிறார். ரோமர் 8:29-30 வசனத்தை வாசிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம் 30வது வசனம். குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எவர்களை தேவன் முன்குறித்தார்களோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். நாம் தேவ சமூகத்திலே கூடிய ஒரு நோக்கம் கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறாரு? முன்குறித்திருக்கிறார் இல்லையா. ஒரு சாதாரண நிலைமையில நம்ம என்ன செய்யல, தேவ சமூகத்துல நம்ம கடந்து வரல. கர்த்தர் நம்ம ஒவ்வொரு வரையும் என்ன செய்திருக்கிறார்? முன்குறித்திருக்கிறார். எதற்காக முன்குறித்திருக்கிறார்? அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு நாம ஒப்பாய் இருப்பதற்கும்படியாக உபயோகப்பட்ட சாத்தியப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் என்ன செய்யணும்? நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதை நினைத்து நாம் என்ன செய்யணும்? கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். எவர்களை முன்குறித்திருக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்கிறார்? அழைத்திருக்கிறார்கள். யாரெல்லாம் முன்குறிச்சாங்களோ அவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? அழைத்திருக்கிறார். தேவ சமூகத்துல அவர்களை எப்படிப்பட்ட மாற்றிருக்கிறாரு? எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் மாற்றிருக்கிறார். அதனாலே பாதையும் துறைகளுமாய் இருந்த நம்மை கர்த்தர் என்ன செய்கிறாரு? நீதிமானாய் மாற்றிருக்கிறார். எப்படி நீதிமானாகணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு அவராலே உண்டாயிருக்கிறது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் இல்லையா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு ரட்சிப்பு இலவசமாய் கிடைத்தது. அதனால நாம் என்ன செய்கிறோம்? நீதிமான் ஆகியிருக்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான்களாகும்படி கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? கிருபை செய்திருக்கிறார். அதை நினைத்து நாம் என்ன செய்யணும்? கர்த்தரை ஆராதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். தேவன் ஆராதனைக்கு உரிய தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரே நித்தியமும் அழியாமையுடைய தேவனாக இருக்கிறார்.
அவருக்கு தோற்றம் இல்லை, முடிவும் இல்லை என்று பார்க்கிறோம். துவக்கம் இல்லை, முடிவும் இல்லை. இல்லையா? அவர் எப்பவுமே இருக்கிறவராகவே இருக்கக்கூடியவராக இருக்கிறார். சதா காலங்களும் கனத்துக்கும் மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் உடையவராக இருக்கிறார். இல்லையா? வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், அவர் இருக்கிறவராகவே இருக்கக்கூடிய தேவன். இல்லையா? நாம தான் பிறப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது, மறுப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது. கர்த்தருக்கு அப்படி இல்லை, காலங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவர்களுக்கு காலமே கிடையாது. நம்முடைய தேவனுக்கு என்னது? காலமே கிடையாது. நமக்கு தான் நேரம் காலம் எல்லாம் உண்டு. நம்முடைய தேவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லை. ஏனென்றால் அவர் இருக்கிறவராகவே இருக்கக்கூடிய ஒரு தேவன். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்பதை என்ன செய்யணும்? நம்ம சிந்தையில வைத்து நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அடுத்து 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தர் நம்ம ஏன் முன்குறித்திருக்கிறார், ஏன் அழைத்திருக்கிறார், ஏன் நீதிமானாக இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அவருக்கு ஒப்பாயிருக்கும்படியாக தேவ சமூகத்திலே அவரோடு நாம் நித்திய காலமாக வாழும்படியாக கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார், மாற்றிருக்கிறார் என்பதை நாம் என்ன யோவானிலே வாசிக்கிறோம். கர்த்தரை எதற்காக நம்ம முன்குறித்திருக்கிறார் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார், அவருக்கு ஒப்பாக தேவ சமூகத்தில் அவரோடு இருக்கும்படியாக கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், ஒரு ஸ்லாக்கியத்தை உண்டாக்கி இருக்கிறார். முற்காலத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம், தேவனுக்கு தூரமானவர்களாக இருந்தோம், பாவத்தின் சம்பளமாகிய அந்த மரணத்திற்கு பாத்திரவர்களாக இருந்தோம். அதனாலே வரக்கூடிய அந்த நித்திய அழிவை பெறக்கூடியவர்களாக இருந்தோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் சாட்சியப்பட்டவர்களாக, கர்த்தரை ஆராதிக்கக்கூடியவர்களாக, நீதிமான்களாக தேவ சமூகத்திலே நாம் என்ன செய்ய போகிறோம்? நித்திய காலமாக அவருக்கு ஒப்பாக ஒரு நிலைமை கர்த்தர் என்ன செய்கிறார், நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை நினைத்து நாம் என்ன செய்யணும்? கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அவர் நாமத்தை மையப்படுத்த நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் என்ன செய்யணும்? நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். சரிங்களா? அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணிக் கொண்டே இருக்க வேண்டும். டிவியில எந்த விளம்பரம் இருந்தாலும் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே, ஏன் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க? நம்ம மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. புரியுதுங்களா? எந்த விளம்பரம் அது போட்ட விளம்பரம் அது போட்டுக்கிட்டே இருக்கிறதோட நோக்கம் என்ன பார்க்கும்போது அவங்க அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறாரு. அப்பொழுதுதான் அவங்களுடைய என்ன செய்யும், அவங்களுடைய கம்பெனி என்ன டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அதே போல நம்ம உலகத்தான் என்ன செய்யறாங்க, அந்த காரியங்கள்லாம் தெரிந்து வைத்திருக்கிறாங்க. ஆண்டோடைய பிள்ளைகளாய் நாம் என்ன செய்யணும்? எப்பொழுதும் சமூகத்தில் கர்த்தரை அறிந்த நம்மை கர்த்தர் என்ன செய்றார், வலிமையாக எடுத்து பயன்படுத்துவதற்கு அவர் நினைவு கூர்ந்து நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆராதனை கர்த்தர் என்ன செய்றாரு, பிரியப்படக்கூடியவராக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் நம்ம இந்த இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை உண்டு பண்ணும் நோக்கம் என்ன என்று பார்க்கும்போது கர்த்தர் நம்ம மேல வைத்த அன்பு. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்ம மேல வைத்த அன்பு என்று பார்க்கிறோம். எப்படி நம்ம மேல வைத்திருக்கிறார் அன்பு? கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாக பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்ம மேல என்ன செய்கிறார், அன்பு கூர்ந்தார். நீங்களும் அப்படியே அன்பிலே என்ன செய்ய நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவோட நாமும் என்ன செய்யணும், அப்படியாக நாம் அன்பு கூற வேண்டும். கிறிஸ்துவிடமும் கிறிஸ்தவ மக்களிடம் நாம் என்ன செய்யணும், குறிப்பிட்ட ஒரு அன்பை என்ன செய்யணும், செலுத்தக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அவர் தம்மையே சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக என்ன செய்யறார், ஒப்பு கொடுத்தார். அதனால நாம என்ன செய்யறோம், சுகந்த வாசனையாக சுதந்திர பலிகளையும் காணிக்கையும் தேவ சமூகத்தில் என்ன செய்யறோம், செலுத்துகிறோம் இல்லையா? அப்படியா ஒப்பு கொடுத்து நாம் என்ன செய்யணும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். கர்த்தர் நம்ம என்ன செய்யறார், அந்த நிலைமையில என்ன செய்யறார், மாற்றி வைத்திருக்கிறார். கிறிஸ்து நம்மகிட்ட அப்படிதான் அன்பு கொண்டார். அந்த அன்பின் நிமித்தமானதான் கர்த்தர் என்ன செய்கிறார், நமக்கு இப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். பிறகு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், உண்டு பண்ணியிருக்கிறார் என நினைத்து நாம் என்ன செய்யணும், கர்த்தரை ஆராதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்து நம்ம வைத்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை அவர் என்ன செய்யணும், சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பலியாக என்ன செய்கிறார், ஒப்பு கொடுத்தார். எப்படி பலியாக ஒப்பு கொடுத்தார்? கர்த்தரால் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார், நம்மே ஜீவ பலியாக
ஒப்பு கொடுத்தார். பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக, சமாதான பலியாக என்ன செய்றாரு? கல்வாரி சிலுவையிலே என்ன செய்றாரு? தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் கொடுத்து மனுஷர் சாயலாய் என்ன செய்றார்? சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அவர் சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது. அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அவர் ரத்தத்தினாலே அவர் என்ன செய்யணும்? பாவம் மன்னிப்பாக்கிய மீட்பு நமக்கு என்ன செய்யணும்? அவராலே உண்டாகி இருக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் நம்ம மேல வைத்த அன்புதான் காரணம் இல்லைங்களா? நம்மை மீட்கும் பொருளாக அவரே ஒப்பு கொடுத்தார். தேவன் எப்படியாக ஒப்பு கொடுத்தார்? தம்மையே வெறுமையாக என்ன சார் மாற்றினார். இந்த மனுஷர் சாயலுக்கு ஒப்பாக மாற்றினார். பாவங்களை பிறந்த பாவையாக வாழ்ந்து கொண்டிருந்தார். நம்மை மீட்கும்படியாக பரிசுத்தமான தேவன் நமக்காக என்ன சார்? ஒரு பாவையை போல கல்வாரி சிலுவையில் என்ன சார் காட்சி அளிப்பதை நாம் பார்க்கிறோம். இது அப்படியாக நம்ம மேல் வைத்த அன்பு, தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதாக விளங்குகிறது என்று நம்ம என்ன செய்யணும்? சிந்தித்து நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அவர் நாமத்தை நம்ம என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். நம்ம அந்த தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நித்தியம் உள்ள தேவனாக இருக்கிறார். அவருக்கு அழியாமை இல்லை. அழியாமை உடைய தேவனாக இருக்கிறார். அவருக்கு அழிவு கிடையாது. அவர் நம்ம என்ன செய்யறார்? முன் குறித்திருக்கிறார். நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை நீதிமானாக மாற்றிருக்கிறார். அவருக்கு ஒப்பாக மாற்றிருக்கிறார். ஒப்பாக கர்த்தர் சமூகத்திலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நமக்கு ஒரு சாத்தியத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலான அவருடைய அன்பு இவையெல்லாம் நமக்கு எதிர்த்து செய்ததை நம்ம என்ன செய்யணும்? நினைவுகிறோம். அவருடைய அன்பு எப்படிதாக இருக்கிறது? நம்ம என்ன சொல்றாரு? சுகந்த வாசனையாக காணிக்கையாக என்ன சொல்றாரு? ஒப்பு கொடுத்து நம்ம இடத்துல அன்பு கொடுத்தார். நாம் நம்ம ஒப்பு கொடுத்து கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிக்க வேண்டும். அவர் நாமத்தை இன்றும் என்றும் எப்பொழுதும் மகிமைப்படுத்த வேண்டும். தேவனுடைய பரிசுத்த நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படுவார். ஆமென்.